முத்துக்குமரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் இல்லைன்னா இந்த நேரத்தில் முத்துக்குமரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த பதிவு. அதாவது ஒரு தமிழ் பேச்சாளராக அறிமுகமாகி அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு இல்லத்துக்குள்ள போனதுக்கப்புறம் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பாகவே ஊடகங்களில் நல்ல ஒரு பின்பம் பெற்ற மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க. சினிமா துறையில் பணியாற்றியவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் ஒரு பேச்சாளராக உள்ளே போகும் பொழுது அவங்களுக்கான அங்கீகாரம், அவங்களுக்கான பின்பம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் மக்களிடையேங்கிறத விட அந்த இல்லத்துக்குள்ளேயே நம்ம பார்த்தோம்னா நிறையா முரண்பாடுகள், நிறையா கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே இருந்திருக்கும். இதையெல்லாம் கடந்து ஒரு மனிதன் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு விடயம் அவர் சொன்னார், அழுகிய வாழைப்பழத்தில் அழுகிய பகுதியை தூக்கி போட்டுவிட்டு நன்றாக இருக்கின்ற பகுதியை உண்ணும் பொழுது யாரேனும் பார்த்து விடுவார்களா என்ற ஒரு பின்பம். இந்த மாதிரி சூழ்நிலை பல பேருக்கு நிகழ்ந்திருக்கும். அவருக்கு மட்டும் இல்லை, என்னை உட்பட இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க, நான் கேட்டுட்டு இருக்கவங்க, உங்களுக்கு கூட இது போன்ற தருணங்கள் எல்லாம் நடந்திருக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் அந்த வழியெல்லாம் தனக்குள்ள வச்சுட்டு ஒரு தளம் கிடைக்கும் போது அந்த தளத்துல எப்படி பயணிக்கிறாங்க, சிறந்த ஒரு உதாரணமாக முத்துக்குமரன் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அதை விட முக்கியமான விடயம், எதுக்கு நம்ம அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா தமிழகம் முழுக்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு, உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் மக்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதையும் கடந்து தமிழ் பேசி என்ன கிடைக்க போகுது, வரலாறு பேசி என்ன கிடைக்க போகுது, பிள்ளைகளை போய் படிக்க வைங்க, அட்வான்ஸ் டெக்னாலஜி பற்றி பேசுங்க, கரண்டான ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பற்றி சொல்லி மக்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. இன்னும் ராஜராஜ சோழன் கிட்ட என்ன இருக்கிறீங்க, இன்னும் தமிழ் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. இது போன்ற விடயங்கள் தமிழ் மீது ஆர்வம் உள்ளவர்கள், தமிழ் மீது பற்றுள்ளவர்களுக்கு, வரலாற்றை ஆற தழுவியவர்களுக்கு, இன்னும் மொழி சார்ந்து அதனுடைய ஆய்வுகள், அதனுடைய தேடல், இது போன்ற விடயங்களை சார்ந்து பயணிக்கின்ற நபர்களுக்கு வருகின்ற அந்த எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப கொடியது. உன்னை நான் டிமோட்டிவேட் பண்றதுக்காக நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வசனம் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, நம்மளை சுக்கு நூற உடைச்சிரும். மேலும் மொழி, வரலாறு இது போன்ற விடயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கும்போது நம்மை இந்த மக்கள் இல்லைன்னா பெரும்பாலுமான மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பழமைவாதிகள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இவங்க அங்கேயே நின்றுட்டாங்க, இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்குள்ளே வர மறுக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தவறான ஒரு பின்பத்தை வச்சுக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு பின்னோக்கியும் பயணிக்க தெரியும், முன்னோக்கியும் சென்று கொண்டு தான் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக முத்துக்குமரனுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன். எங்களுக்கு மொழியை பற்றியும் தெரியும், எங்களுக்கு வரலாற்றை பற்றியும் தெரியும், சமதளங்களில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் தெரியும், அட்வான்ஸ் டெக்னாலஜி எதை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதும் எங்களுக்கு தெரியும், அதில் எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் முத்துக்குமரன். நன்றி.